சற்று முன்பு இஸ்லாத்தை பற்றி அதனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு தெரியாத இதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். நாங்கள் ஒரு உலாமா இல்லை. இங்கு வந்திருக்கும் என் அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்பது இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் புதியவர் பழையவர் என்ற ஒரு பாகுபாடு கிடையாது. என்றைக்கு நாம் இஸ்லாத்துக்கு வந்து விட்டோமோ எல்லாமே சமமானவர்கள். சிலர் நினைத்துக் கொள்வது எப்படி என்றால், இந்த சவுடாரா பாரு என்று கூறுகிறார்களே, புதிய உறவினர்கள் மாதிரி, இந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே என்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்து விட்டோமோ நாம் அனைவருமே உறவினர்கள் தான் என்பதனை முதலில் நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நம்முடைய கித்துவா பினரங்க காசிம் அவர்களே மற்றும் என்னுடைய கிம்மா ஸ்லாங்குவின் துணைத் தலைவர் ரஃபி அவர்களே, செயலாளர் உமர் அவர்களே, இளைஞர் அணி தலைவர் சுஹைல் அவர்களே மற்றும் துணை செயலாளர் ஹசன் அவர்களே, வனிதா தலைவி சான்பி அவர்களே, புத்திரி தலைவி ரஃபிடா அவர்களே மற்றும் இந்த பிஸ்தாரி ஜெயா, இந்த இடத்தில் மிகவும் பிரபலமான இங்கே அண்ணன் ஜலால் அவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இங்கே இருக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் ஈஜோ பொது தேர்தலுக்கு வரப்போகும்போது எங்களுக்கு பெரிய உதவிகள்லாம் செஞ்சாங்க. அதை நம்ம மறக்க முடியாது. இப்போ சகோதரர் நிக் அவர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களும் அந்த நேரத்தில் பெரிய உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பாரிலிருந்து அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் குழுவோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோலசலாங்கூரின் துணைத் தலைவர் அமீன் அவர்களே மற்றும் சைட் காடியர், இவங்க ஒரு வாத்தியார் இல்லையா, ஒரு டீச்சர், காலேஜில் ஒரு லெக்சரராக இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்திருக்கு. நமக்குலாம் பெரிய சிறப்பு. இன்றைக்கி கிம்மா வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். கிம்மாவுக்கு வராத ஒரு காலகட்டத்தில், யாருமே கிம்மா பக்கம் வந்து எட்டி பார்க்காத ஒரு காலகட்டத்தில் கிம்மாவில் இருந்தவர்கள் எல்லாம் ஏதோ உதவிக்கு வந்த சில விஷயம் தெரிந்தவர்கள், விஷயம் தெரியாதவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நிறைய படித்தவர்கள், சமுதாயத்தில் நிறைய சேவை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த கிம்மாவில் வந்து இணைந்திருக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு கிம்மா என்ற அரசியல் கட்சி, இது இந்திய முஸ்லிம்களுக்காக அமைக்கப்பட்ட அரசியல் கட்சி. 34 வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் இப்பொழுது அது சிறிய குழந்தைதான். அம்னோவில் அது ஒரு கூட்டணி கட்சியாக இணைக்கப்பட்டு நம் சமுதாயத்திற்கு, இன்றைய மலாய் சமுதாயத்தின் மூலமாக இந்திய முஸ்லிம் சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும் என்ற முறையில் நமது தேசிய தலைவர் டத்தோ சையீத் இப்ராஹிம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நமக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். வருங்காலத்தில் இந்த சமுதாயம் எப்படி இந்த நாட்டிலே பூமி புத்திராக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை சலுகைகளையும் நாம் பெற முடியும் என்ற உத்தரவாதம் நமது பிரதமர் அவர்கள் அம்னோவின் பொது கூட்டத்திலே அவர்கள் சூளுரைத்தார்கள். நிச்சயமாக இந்திய முஸ்லிம்கள் நாமும் இந்த நாட்டில் பூமி புத்திராக்கள் தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் அதிகாரிகள் மட்டத்தில் இன்னும் அது சென்று சேரவில்லை. ஒரு வீடு வாங்கினாலோ அல்லது படிப்பதற்கு ஏதாவது லோன் மாறா மூலமாக கிடைத்து நாம் காலேஜுக்கு சென்றால் கூட நம்ம விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். நீங்கள் பூமி புத்திராக்கள் அல்ல, நீங்கள் இந்திய முஸ்லிம்கள் என்று கூறுகிறார்கள். அந்த சூழ்நிலைகள் இன்னும் சில காலத்தில் மாற்றி அமைக்கப்படும். இன்னொன்று, இஸ்லாம் வந்து ஒன்று நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மார்க்கங்களில் பார்த்தீர்களானால் ஏற்றத்தாழ்வுகள் என்று ஒன்று இருக்கும். ஏற்றம், இரக்கம், அதற்கு கீழ் இரக்கம் என்றெல்லாம் இருக்கும். இஸ்லாத்தில் மட்டும் வந்து சேர்ந்தவுடன் இந்த ஏற்றம் இரக்கம் என்ற ஒன்று இருக்காது. இஸ்லாம் எப்பொழுதுமே சமத்துவத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல்
மற்ற இனத்தவர்களோடு நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. பக்கத்து வீட்டில் பசியாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்று கூறுகிறது. அவர் முஸ்லீமா அல்லது முஸ்லீம் அல்லாதவரா என்று சொல்லப்படவில்லை. அந்த முறையில் இஸ்லாம் எவ்வளவு பெரிய சமத்துவமான ஒரு மாபெரும் ஒரு சன்மார்க்கம் என்பதை வந்திருக்கக்கூடிய நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு உலமா பெருமக்கள் இஸ்லாத்தை பற்றி அதாவது ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு விளக்கம் தந்திருப்பார்கள். இஸ்லாத்துக்கு வந்து விட்டோமே, இதில் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நினைப்பதை விட இஸ்லாத்திற்கு வந்து விட்டீர்கள், ஆனால் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கப் போவது கணக்கில் அடங்காது. இஸ்லாம் என்பது கடைசி மார்க்கம் அல்ல. உலகம் ஆரம்பித்த பொழுதே இஸ்லாம் தான் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் தான் இறுதி வரைக்கும் உள்ள இறுதி மார்க்கமும் இஸ்லாம் தான். ஆக அந்த மார்க்கத்தில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மார்க்கம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்து கொடுக்கும். எந்த மாதிரி நன்மை என்று கேட்டால், ஒரு மனிதன் எப்படி சாந்தி சமாதானம் எவ்வளவு ஒரு அருமையாக நம்ம வாழ வேண்டும் என்றால், சாந்தி சமாதானமாக வாழக்கூடிய ஒரு மனிதனை பாருங்கள், எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு மனிதனாகவே தோற்றமளிப்பார். அந்த சாந்தி சமாதானத்தை இந்த மார்க்கம் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட அருமையான மார்க்கத்தில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? இந்த மார்க்கத்திற்கு வந்திருக்கின்றீர்கள், நிச்சயமாக நீங்கள் இந்த கிம்மா மூலயமாக உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று நீங்கள் தனித்தனியாக உங்களுடைய விளக்கங்களை, உங்கள் கேள்வி கடைகளை நீங்கள் தொடுக்கலாம், கேட்கலாம். எங்களிடத்தில் கேளுங்கள். எங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு செய்வோம். அதற்கு செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. உங்கள் மத்தியில் என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எடுத்து கூறினால்தான் எங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே காசிம் அவர்கள் இந்த ஏற்பாடு பண்ணினார்கள், நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கு உள்ள சூழ்நிலைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களிடம் நாங்கள் பெரிய எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கிறோம். உங்கள் மனதில், உங்கள் எண்ணத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது, நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றது, அதையெல்லாம் நீங்கள் கூறினீர்கள். ஆனால் எங்களால் முடிந்த உதவியை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த காசிம் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் என்று. உங்களுடைய பேரு, நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள் என்பதனையே கூறி உங்களுடைய தேவைகள் என்ன என்பதையே நீங்கள் கூறுங்கள். சலாம்.